வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் நாளைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ள ஓப்பன் பண்ணி ப்ரீவியஸ் டேல ஃபர்ஸ்ட் இனிஷியேட் செல்லர்ஸ் எந்த ஜூன்ல வந்தாங்களோ, இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே தான் அவங்களோட பொசிஷன்ஸை இனிஷியேட் பண்ணாங்க ப்ரீவியஸ் டேவோட செல்லர்ஸ். ஸோ அங்கேருந்தே ஒரு ஏபி பொருளை போட்டு ப்ரைஸ் கீழே 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 ஒன் டைம் ஃப்ரேமிங் கீழே முடிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஒரு இன்சைட் பார்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு மார்க்கெட் ஒரு இன்சைட் ரேஞ்சு. ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த டே, அதாவது ப்ரீவியஸ் டேவோட இந்த லோவை இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் லோ சைடில் செல்லிங்க்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 23,350 23,350 இதுதான் செல்லிங்க்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். ஒருவேளை டவுன் ஆனால் இங்கே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா, இங்கே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் இந்த ஜூனுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் அப்சைட் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இங்கே ஒரு ரிஜெக்ஷன்ஸ் நடக்குது, அதாவது இந்த இந்த வேல்யூ ஏரியா கிட்ட வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் நடந்துட்டு இமீடியட்டாக ரிவர்ஸ் ஆகுறாங்கன்ற பட்சத்தில் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ஏபி பூர் ஹை, செகண்ட் டார்கெட் இந்த இனிஷியேட் பண்ணாங்க பாருங்க ஓப்பன் சிக்கோல்டு ஹை கொடுத்தாங்களே, இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் டார்கெட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அந்த கேப்பை வந்து எமோஷ்னலாக கேப்பு, அதாவது இந்த டவுன் கேப் கொடுத்துருந்தாங்க பாருங்க, இந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், கேப்பை வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியில் நம்மளோட வியூ. ஓகேவா? ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியில் போயிடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் பேங்க் நிஃப்டிலையும் என்ன நடந்துச்சுன்னா, பேங்க் நிஃப்டியில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் பண்ண மார்க்கெட்ஸ் அங்கே ஒரு டெய்ல் ஃபார்ம் பண்ணி ஸ்டில் ப்ரீவியஸ் டேவோட டெய்லில் இருந்து அவங்களால பிரேக் பண்ணி போக முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே அகெயின் கீழே 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 ஒன் டைம் ஃப்ரேமிங் கொடுத்து இங்கே ஒரு ஒரு பையர்ஸ் வந்தாங்க. இந்த பையர்ஸ் எல்லாமே ட்ராப் ஆயிட்டாங்க. ஸோ அகெயின் வந்து செல் பண்ணி கீழே கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கனாலுமே ஒரு பெரிய ரேஞ்சு கிடையாது. ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு கம்மியான ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ நாளைக்கு ஒன்று மார்க்கெட் இங்கே எங்கேயாவது ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதாவது இன்னைக்கான டே லோ தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஃபர்தராக மார்க்கெட் டவுன் ஆகுதுன்ற பட்சத்தில் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருக்கும். ஒரு செகண்ட், அதாவது இந்த பட்ஜெட் டேக்கு அப்புறம் அப்பானாங்க பாருங்க. ஸோ அரௌண்ட் இந்த ஜோனு 49,900. ஓகேவா? ஒரு நிமிஷம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். சரி, ஆல்ரெடி 49,900ல தான் இருக்குது மார்க்கெட். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி மார்க்கெட் வந்து அப்சைடுக்கு தான் என்னோட வியூ படி இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு டவுன் சைடில் பெருசாக ஐடியா கிடையாது. ஸோ அப்சைடு தான் என்னோட வியூ ஃபுல்லாகவே. நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி கூட, நாளைக்கு வெட்னஸ்டே இல்லை, ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி கூட இருக்குது. ஸோ நல்லா நோட் பண்ணுங்க, நாளைக்கு வந்து இந்த எமோஷனல் கேப்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க மார்க்கெட் அப்சைடில். ஒன்ஸ் அப்சைடில் இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் மேலே அப்சைட் ஆகி வேகமாக ஓடி வந்துடும். ஸோ இங்கே ஷார்ட் அடித்தவங்கலாம் அவங்க பொசிஷன்ஸை கவர் பண்ணுவாங்க. ஸோ என்னோட வியூ பேங்க் நிஃப்டியில் அப்சைட். ஓகேவா?
ஸோ நான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் குடுத்துருக்கேன். நம்ம சேனல்ல எப்பவுமே வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல யூஸ் பண்ணி தான் வந்து அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ பெருசா யூஸ் பண்றது கிடையாது. ஸோ இவ்ளோ தான். ஸோ வாங்க நாளைக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். எனிவே நன்றி.